பாலியல் வன்கொடுமையாளர்கள், போதைப்பொருள் கடத்தல்காரர்கள் மற்றும் கொள்ளையர்களின் தலைநகரமாக டெல்லி மாறிவிட்டது என்று மத்திய உள்துறை அமைச்சர் அமித் ஷாவுக்கு டெல்லி முன்னாள் முதல்வர் அரவிந்த் கெஜ்ரிவால் கடிதம் அனுப்பியுள்ளார். டெல்லியில் இன்னும் சில மாதங்களில் சட்டப்பேரவை தேர்தல் நடைபெறவுள்ள நிலையில் ஆம் ஆத்மி கட்சி மற்றும் பாஜக தங்கள் பிரச்சாரங்களில் ஒருவர் மீது ஒருவர் குற்றச்சாட்டுகளை சுமத்தி வருகின்றன. இந்நிலையில் டெல்லியில் சட்டம் ஒழுங்கு பொறுப்பு வகிக்கும் மத்திய உள்துறை அமைச்சர் அமித் ஷாவுக்கு டெல்லி முன்னாள் முதல்வர் அரவிந்த் கெஜ்ரிவால் அனுப்பியுள்ள கடிதத்தில், டெல்லியில் பெண்களுக்கு எதிரான குற்றம் அதிகரித்துள்ள நிலையில் எல்லா தெருக்களிலும் கொள்ளையர்கள் பணம் பறிக்கும் செயலில் ஈடுபட்டுள்ளனர். போதைப்பொருள் கடத்தல் கும்பலின் புகலிடமாக டெல்லி மாறிவிட்டது. உள்துறை அமைச்சரின் தலைமையின் கீழ் டெல்லி குற்றங்களின் தலைநகரமானது வெட்கக்கேடு. கொலைகள் நடைபெறும் நகரங்களில் டெல்லி முதலிடத்தில் உள்ளது என்றும், பெண்களின் பாதுகாப்பு மிக மோசமாக உள்ள 19 பெருநகரங்களில் பட்டியலில் டெல்லி உள்ளது. 2019ஆம் ஆண்டு போதைப்பொருள் தொடர்பான வழக்குகளின் எண்ணிக்கை 350% அதிகரித்துள்ளது என்று தெரிவித்துள்ளார்.